ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, கோபப்பட்டு நீ வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல பிள்ளையே. அதை தாங்கிக் கொண்டார்களே அவர்களின் பொறுமைதான் பெரிது என்ற அர்த்தம். நான் என்கின்ற அகம்பாவம், அவரா என்கின்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இவை எப்போதும் ஒரு மனிதனை வாழவே வைக்காது. இந்த 3 சொற்களையும் உன் வாழ்வினில் பயன்படுத்துவதை நிறுத்திவிடு. யாராவது உனக்கு உன்னால் மறக்க முடியாத குற்றங்களை செய்திருந்தால் மன்னித்துவிடு. அதை விடுத்து வாக்குவாதம் செய்யாதே. இல்லையெனில் மன்னிக்க முடிந்த குற்றங்கள் செய்திருந்தாலோ அதனை மறந்துவிடு தங்கமே. தேவையில்லாத உன் கோபம் உன் வாழ்க்கைக்கு ஏற்புடையதல்லம்மா. நீ உன் குறிக்கோளில், உன் இலக்கை நோக்கி என்றென்றும் உன்னுடைய பயணம் இருக்க வேண்டுமே ஒழிய தேவையில்லாமல் மற்றவரிடம் வாக்குவாதம் செய்தல், தேவையில்லாத கேள்விக்கு பதில் சொல்லுதல், இதெல்லாம் உனது வேலை அல்ல. உன் குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டுமானால் அதை பற்றிய எண்ணம் உன் உடல் முழுவதும் இரத்த ஓட்டமாக பரவி இருக்க வேண்டும். எவரையும் உனக்கு அடக்கி ஆளும் ஆசையில்லாத பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ மற்றவருக்கு அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லையம்மா. உனக்கு உன் தன்மானம் போக அடக்கி ஆள நினைப்பவரை பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு மௌனமாக விலகி நில். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருப்பதற்கு ரகசியம் என்ன என்று தெரியுமா என் செல்லமே? 1, யாரையும் வெறுக்காதே. பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நில். 2, எதை பற்றியும் எப்போதும் கவலைப்படாதே. முகத்தில் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அதுதான் உனது எதிரிக்கும் புரியாத புதிராக இருக்கும். குழம்பி தவிக்கட்டும். 3, மற்றவரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. எந்த விஷயமானாலும் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைவாகவே இருக்கட்டும். அப்போதுதான் நீ கஷ்டப்படும் காலத்தில் உன் மனமானது மற்றவர் குணத்தை நினைத்து அழாது. தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கவும் ஆரம்பித்துவிடும். 4, உன்னிடம் பணம் கிடைத்தாலும் ஒரு சிறு துளி அளவாது உன்னால் முடிந்த அளவு தானமாக கொடு, உதவியாக அல்ல. அப்போதுதான் உன் கஷ்ட காலங்களில் உனக்கே அது பன்மடங்காய் அந்த தானமானது திரும்பி வரும் அம்மா. முடிந்தால் அதிகமாக கொடு, அது உனது விருப்பத்தை பொறுத்து. 5, எப்போதும் சிரித்து கொண்டே இரு. அதற்காக மிகுதியாக சிரித்து கொண்டிருந்தால் உனக்கு வேறு பெயர் வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள். 6, எப்போதும் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிரு. 7, உன் வாழ்க்கையில் வரும் தொடர் கஷ்டங்களை அகங்காரமாய் எப்போதும் சரி செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்காதே. அதை விடுத்து எது வந்தாலும் நீ நன்றாகத்தான் இருப்பாய் என்று நம்பிக்கையுடன் உனது வாழ்க்கையை பார். உன்னிடம் ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்துவதற்காக கடவுளால் உனக்கு தரப்பட்ட வாய்ப்பு அதுதான் என்று உனக்கு நீயே அதனை சரி செய்து கொள்ள பார். நான் மேற்படி சொன்ன இந்த 7 ரகசியமானதும் நீ வாழ்க்கையில் பின்பற்றினால் நிம்மதியாக இருப்பது மிகவும் சுலபம். நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையில் இருப்பவனாகவும் இருக்கட்டும், அல்லது நீயே ஏதேனும் சுயமாக ஒரு தொழில் செய்பவனாகவும் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த 3 நிலைகளை கடந்துதான் அம்மா ஆக வேண்டும். அதாவது 1, மற்றவர் நீ செய்யும் வேலையை பார்த்து ஏளனம் செய்வார்கள். 2, நீ செய்யும் வேலைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். 3, எந்த வசை சொற்களாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் சிறந்தது. அது உனது வேலைக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லையே அந்த வார்த்தைகளை ஓரங்கட்டிவிடு. உன்னை ஏமாற்றுபவர், மதிக்காதவர், உபயோகிப்பவர், விமர்சிப்பவர், தாழ்த்தி பேசுபவர், நம்பிக்கை துரோகம் செய்பவர், இப்படி உன்னை ஒன்றும் இல்லாமல் செய்ய துடிக்கும் நபர்கள் உன்னை சுற்றி இருந்தால்
உடனடியாக அவர்களை விட்டு விலகிவிடு. அதுதான் உனது வாழ்க்கைக்கு சிறந்தது, உனது சந்தோஷத்திற்கும் நல்லது. உன்னை வேண்டாம் என்று விலகி போனவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும், ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப நீ முயற்சி செய்வதும் ஒன்றுதான் அம்மா. சென்றவர் திரும்பி வருவார்கள். வரும் நேரம்தான் இது. நான் அவர்களை வரவழைப்பேன். ஆனால் அவர்களை மீண்டும் நம்பாதே. உன் வேலையில், உன் பாதையில், நான் உனக்காக வகுத்த உன் குறிக்கோளில், உன் முயற்சியில் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தால் உனக்கானதை அனைத்தையும் நான் செய்து தருவேன். நீ செய்த புண்ணியம் மட்டுமே உனது வாரிசுகளை வளப்படுத்தும். நீ சேர்த்து வைத்த பணம் அல்ல அம்மா என்பதை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த புண்ணியத்தை செய்து கொண்டே வா. யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். கடைசியில் வெற்றி உனக்குதான் என்பதை என்றும் மறவாதே. ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வேகமாக ஓடிய முயல் ஜெயித்ததா? பின்னாடி மெதுவாக வந்து கொண்டிருந்த ஆமையால் இலக்கை தொட முடியாது என்ற ஏளனம் அதனால் ஓய்வு எடுத்தது. ஓய்வு எடுக்காமல் பொறுமையாக சென்று தன் இலக்கை அடைந்த ஆமை கதை என்ன என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? எது வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும். உனது செயலானது ஆமையைப் போல் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. பொறுமையாக செய்து கொண்டே வா. தினமும் சிறு துளி அளவாவது உனது முயற்சி இருந்து கொண்டே இருக்கட்டும். நீ சென்று கொண்டே இரு உனது வேலையில், உனது இலக்கை நோக்கி. நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். என் பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்தில் நீயே சந்தோஷப்படும் அளவிற்கு நீ அழுது கொண்டிருக்கும் ஒரு விஷயமானது முடிவு பெறப்போகிறது. சந்தோஷமாக இரு உனது குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.